वाल्मीकि रामायणं बालकाण्डम् अध्यायम् 77 अयोध्याप्रवेशः अयोध्याप्रवेशम् सप्तसप्ततितमः सर्गः 77வது सर्गम् अयोध्याप्रवेशः अयोध्याप्रवेशम् गते रामे प्रशान्तात्मा रामो दाशरथिर्धनुः वरुणाय प्रमेयाय ददौ हस्ते महायशाः ராமே பரசுராமர் கதே போன பிறகு தசரதி தசரதமைந்தரும் மகாயஷாக பெரும் புகழ் படைத்தவருமான ராமஹ ஸ்ரீராமர் பிரசாந்தாத்மா ரோஷமடங்கினவராய் தனுஹு வில்லை அப்பிரமேயாய ஆராய்ந்து அறியக்கூடாத வருணாய வருண பகவானுக்கு ஹஸ்தி கையில் ததோ தானம் செய்தார். பரசுராமர் போன பிறகு தசரதமைந்தரும் பெரும் புகழ் படைத்தவருமான ஸ்ரீராமர் ரோஷமடங்கினவராய் வில்லை ஆராய்ந்தறியக்கூடாத வருண பகவானுக்கு கையில் தானம் செய்தார். அபிவாத்யே ததோ ராமோ வசிஷ்ட பிரமுகான் ருஷீன் பித்தரம் விஹ்வலம் திருஷ்ட்வா ப்ரோவாச்ச ரகுநந்தனः प्रणयन् मनसो वृत्तिं पितु स परमात्मवान् सह அந்த பரமாத்மவான் மகா சூக்ஷ்ம புத்தியுடையவரும் ரகுநந்தனக ரகுகுலத்தில் பிறந்தவருமாகிய ராமக ஸ்ரீராமர் பிதுஹு தந்தையின் மனசக மனதின் விருத்திம் தற்கால நிலைமையை பிரணயன் கண்டு கொண்டு தத்தக அப்பொழுது வசிஷ்ட பிரமுகான் வசிஷ்டர் முதலான ரிஷிகளை அபிவாத்திய நமஸ்கரித்து விஹ்வலம் சோகப்பட்டு கொண்டிருக்கும் பித்தரம் தந்தையை திருஷ்டுவா பார்த்து புரோவாச்ச பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். அந்த மகா சூக்ஷ்ம புத்தியுடையவரும் ரகுகுலத்தில் பிறந்தவருமாகிய ஸ்ரீராமர் தந்தையின் மனதின் தற்கால நிலைமையை கண்டுகொண்டே அப்பொழுது வசிஷ்டர் முதலான ரிஷிகளை நமஸ்கரித்து சோகப்பட்டு கொண்டிருக்கும் தந்தையை பார்த்து பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். ஜாமதக்ஞோ கதோ ராமஹ பிரயாத்தோ சதுரங்கிணி அயோத்யாபிமுகி சேனா த்வயா நாத்தேன பாலிதா. ஜாமதக்ஞ ஜமதக்னியின் புதல்வரான ராமக பரசுராமர் கதக போய்விட்டார். நாத்தேன நாதரான துவயா தேவரீரால் பாலிதா ரட்சிக்கப்பட்ட சதுரங்கினி சதுரங்க சேனா சேனை அயோத்தியாபிமுகி அயோத்தியை நோக்கி பிரயாத்தோ நடக்கட்டும். ஜமதக்னியின் புதல்வரான பரசுராமர் போய்விட்டார். நாத்தரான தேவரீரால் ரட்சிக்கப்பட்ட சதுரங்க சேனை அயோத்தியை நோக்கி நடக்கட்டும். சந்திஷஸ்வ மகாராஜ சேனாம் த்வச்சாசனே ஸ்திதாம் சாசனம் காங்க்ஷதே சேனா சாத்தக்காலேர்ஜலம் யதா. மகாராஜாவே சேனா சேனை சாத்தக்காலிஹி நீர்ப்பறவை ஜலம் மேக ஜலத்திற்கு யதா எப்படியோ அப்படி சாசனம் உத்தரவிற்கு காங்க்ஷத்தே காத்து கொண்டிருக்கிறது. துவச்சாசனே உம்முடைய உத்தரவில் ஸ்திதாம் இருக்கும் சேனாம் சேனையை சந்திஷஸ்வ ஆக்ஞாபியும். மகாராஜாவே சேனை நீர்ப்பறவை மேகஜலத்திற்கு எப்படியோ அப்படி உத்தரவிற்கு காத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய உத்தரவில் இருக்கும் சேனையை ஆக்ஞாபியும். ராமஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா ராஜா தசரதசுதம் பாஹுப்யாம் சம்பரிஷ்வஜ்ய மூர்த்ன்யுபாக்ராய ராகவம். गतो राम इति श्रुत्वा हृष्टप्रमोदितो नृपः पुनर्जातं तदा मेने पुत्रमात्मानमेव च।
தசரதः ராஜா தசரத மன்னர் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய வச்சனம் ஸ்ருத்வா மொழியை கேட்டு சுதம் குமாரனான ராகவம் ஸ்ரீராகவரை பாகுபியாம் இரு கைகளால் சம்பரிஷ்வஜ்ய கட்டி அணைத்து மூர்த்னி உபாக்ராயே உச்சியில் முகர்ந்து நிருபக மன்னர் ராமஹ பரசுராமர் கதஹ போய்விட்டார் இதி என்பதை ஸ்ருத்வா கவனித்து ஹ்ருஷ்டக மெய் பூரித்தவரை பிரமுதித்தக மனம் பூரித்தவரை ததா காலத்தில் ஆத்மானம் தன்னையும் புனக ஜாத்தம் மறு பிறப்பு உற்றவராகவும் உத்திரம் ஏவ பிள்ளையையும் ச அப்படியே மேனே எண்ணினார். தசரத மன்னர் ஸ்ரீராமருடைய மொழியை கேட்டு குமாரனான ஸ்ரீராகவரை இரு கைகளால் கட்டி அணைத்து உச்சியில் முகர்ந்து மன்னர் பரசுராமர் போய்விட்டார் என்பதை கவனித்து மெய் பூரித்தவராய் மனம் பூரித்தவராய் அக்காலத்தில் தன்னையும் மறுபிறப்புற்றவராகவும் பிள்ளையையும் அப்படியே எண்ணினார். चोदयामास तां सेनां जगामाशु ततः पुरीं पताका द्विजीनीं रम्यां तूर्योद्घुष्टनिनादितां सिक्तराजपथां रम्यां प्रकीर्णकुसुमोत्करां राजप्रवेशसुमुखैः पौरैर्मङ्गलवादिभिः सम्पूर्णां प्राविशद्राजा जनौघैः समलङ्कृताम्. ராஜா மன்னர் தாம் அந்த சேனையை சோதயாமாச போக உத்தரவு தந்தார். ஆஷு தக்ஷணமே ஜகாம பிரயாணமானார். தத்தக அதின்மேல் பத்தாக்கா துவஜினீம் பத்தாக்கைகளோடு கூடிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டதும் ரம்யாம் அழகாயிருக்கிறதும் தூரியோத்குஷ்ட நிநாதிதாம் மங்களவாத்தியங்களின் சப்தங்களால் முழங்குகிறதும் சிக்த ராஜபதாம் நீர் தெளித்த ராஜவீதிகளை உடையதாய் ரம்யாம் மனதிற்கு இன்பமாயிருக்கிறதும் பிரக்கீர்ண குசுமோத்கராம் இறைக்கப்பட்ட புஷ்பக் குவியல்களை உடையதும் ராஜப்பிரவேச சுமுகைஹி அரசருடைய பிரவேசத்தால் பிரசன்ன முகமுடையவர்களாய் மங்களவாதிபிகி ஆசீர்வாதம் சொல்லுகின்ற பௌரைஹி பட்டணத்து ஜனங்களால் சம்பூர்ணாம் நிறைந்ததும் ஜனோகைஹி ஜனக்கூட்டங்களால் சமலங்கிருத்தாம் நன்கு அலங்கரிக்கப்பட்டதுமான புரீம் பட்டணத்தில் பிராவிஷத் புகுந்தனர். மன்னர் அந்த சேனையை போக உத்தரவு தந்தார். தக்ஷணமே பிரயாணமானார். அதின்மேல் பதாகைகளோடு கூடிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டதும் அழகாயிருக்கிறதும் மங்களவாத்தியங்களின் சப்தங்களால் முழங்குகிறதும் நீர் தெளித்த ராஜவீதிகளை உடையதாய் மனதிற்கு இன்பமாயிருக்கிறதும் இறைக்கப்பட்ட புஷ்பக் குவியல்களை உடையதும் அரசருடைய பிரவேசத்தால் பிரசன்ன முகமுடையவர்களாய் ஆசீர்வாதம் சொல்லுகின்ற பட்டணத்து ஜனங்களால் நிறைந்ததும் ஜனக்கூட்டங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டதுமான பட்டணத்தில் புகுந்தனர். பௌரை பிரத்யுத்கதோ தூரம் த்விஜைஷ்ச புரவாசிபிஹ புத்ரைரணுகத ஸ்ரீமான் ஸ்ரீமத்பிஷ்ச மகாயசாஹ பிரவிவேஷ கிருஹம் ராஜா ஹிமவத்சத்ருஷம் பிரியம் நனந்தரஜனோ ராஜா நனந்த சஜனோ ராஜா கிருஹே காமைசு பூஜிதः. பௌரைஹி பட்டணத்து ஜனங்களாலும் புறவாசிபிஹி பட்டணத்தில் வசிக்கின்ற த்விஜைஹி ச பிராமணர்களாலும் தூரம் தொலைவாக பிரத்யுத்கதக எதிர்கொண்டு அழைக்கப்பட்டவராயும் ஸ்ரீமத்பிஹி செல்வ புத்திரைஹி குமாரர்களால் அனுகதக பின்தொடரப்பட்டவராயும் மகாயசாக மகா புகழ் படைத்தவரும் ஸ்ரீமான் ச ஸ்ரீமானுமாகிய ராஜா மன்னர் பிரியம் ரம்யமாய் ஹிமவத் சத்ருஷம் இமயமலை போல் விளங்குகிற கிருஹம் மாளிகையுள் பிரவிவேஷ பிரவேசித்தார். ராஜா மன்னர் கிருஹே மாளிகையில் காமைகி விரும்பிய எல்லாவற்றாலும்
சுபூஜிதக நன்கு மரியாதை செய்யப்பட்டவரை, சஜனக சந்ததிகளுடன் இருப்பவரை, நனந்த கழித்தார். பட்டணத்து ஜனங்களாலும் பட்டணத்தில் வசிக்கின்ற பிராமணர்களாலும் துளைவாக எதிர்கொண்டு அழைக்கப்பட்டவராயும் செல்வக்குமாரர்களால் பின்தொடரப்பட்டவராயும் மகா புகழ் படைத்தவரும் ஸ்ரீமானுமாகிய மன்னர் ரம்யமாய் இமயமலை போல் விளங்குகிற மாளிகையுள் பிரவேசித்தார். மன்னர் மாளிகையில் விரும்பிய எல்லாவற்றாலும் நன்கு மரியாதை செய்யப்பட்டவராய் சந்ததிகளுடன் இருப்பவராய் கழித்தார். கௌசல்யா ச சுமித்ரா ச கைகேயி ச சுமத்யமா வதோ பிரதிகிரஹே யுக்தா யாஷ்சான்யா ராஜயோஷிதः ராமம் ச லக்ஷ்மணம் சைவ சத்ருக்னம் பரதம் ததா ஆர்ச்சயன் மங்களாசீர்பிஹிர் மங்களேரப்ய பூஜயன் உபஹாரைश्च संहृष्टाः कुमारानपि पूज्य च. கௌசல்யா ச கௌசல்யையும் சுமித்ரா ச சுமித்ரையும் சுமத்யமா நுண் இடையாளான கைகேயி ச கைகேயியும் அந்யாஹா இதர ராஜயோஷிதக ராஜஸ்திரீகள் யாஹா ச எவர்களோ அவர்களும் வது பிரதிகிரஹே நாட்டு பெண்களை கொண்டாடுவதில் யுக்தாக ஆசக்தர்களாய் சம்ஹ்ருஷ்டாக அத்தியந்த மனமகிழ்ச்சி கொண்டவர்களாய் குமாரான் குமாரர்களான ராமம் ச ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணம் ச லக்ஷ்மணரையும் பரதம் ஏவ பரதரையும் சத்ருக்னம் ச சத்ருக்னரையும் அபிபூஜ்ய ஆசீர்வதித்து தத்தா அப்படியே மங்களாசீர்பிகி மங்களாசாசனங்களால் ஆர்ச்சயத் வாழ்த்தினார்கள். மங்களைஹி மங்களங்களான உபஹாரைஹி ச புஷ்பக் குவியல்களாலும் அபிய பூஜையன் அலங்கரித்தார்கள். கௌசல்யையும் சுமித்ரையும் நுண் இடையாளான கைகேயியும் இதர ராஜஸ்திரீகள் எவர்களோ அவர்களும் நாட்டு பெண்களை கொண்டாடுவதில் ஆசக்தர்களாய் அத்தியந்த மனமகிழ்ச்சி கொண்டவர்களாய் குமாரர்களான ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பரதரையும் சத்ருக்னரையும் ஆசீர்வதித்து அப்படியே மங்களாசாசனங்களால் வாழ்த்தினார்கள். மங்களங்களான புஷ்பக் குவியல்களாலும் அலங்கரித்தார்கள். ததः சீதாம் மகாபாகாம் ஊர்மிளாம் ச யசஸ்வினீம் குஷத்வஜ சுதே சோபேம் ஜக்ருஹுர்நృபபத்ன்யः நృபபத்ன்யः ராஜமகிஷிகள் ததः அதன்மேல் மகாபாகாம் மகாபாகியவதியான சீதாம் சீதையையும் யசஸ்வினீம் யசஸ்வினியான ஊர்மிளாம் ச ஊர்மிளையையும் குஷத்வஜ சுதே குஷத்வஜரின் புத்திரிகளாகிய உபே ச மற்ற இருவர்களையும் ஜக்ருஹு அழைத்துச் சென்றார்கள். ராஜமகிஷிகள் அதன்மேல் மகாபாகியவதியான சீதையையும் யசஸ்வினியான ஊர்மிளையையும் குஷத்வஜரின் புத்திரிகளாகிய மற்ற இருவர்களையும் அழைத்துச் சென்றார்கள். மங்களாலம்பனைश्चैव शोभिता क्षौमवाससः देवतायतनान्याशो यथार्हं प्रत्यपूजयन्. க்ஷௌமவாசசக வெண்பட்டு உடுத்தியவர்களாய் மங்களாலம்பனைஹி ச மங்கள சின்னங்களாலும் சோபிதாக ஏவ விளங்குபவர்களாகவே தேவதாயத்த நானி தெய்வ சந்நிதிகளை ஆஷோ உடனே யதார்கம் ஏற்றபடி பிரத்ய பூஜையன் பூஜித்தார்கள். வெண்பட்டு உடுத்தியவர்களாய் மங்கள சின்னங்களாலும் விளங்குபவர்களாகவே தெய்வ சந்நிதிகளை உடனே ஏற்றபடி பூஜித்தார்கள். அபிவாத்யாபிவாத்யாம்ஷ சர்வாராஜ சுதாஸ்ததா ஸ்வம் ஸ்வம் கிருஹம் சமாசாத்ய குபேர பவனோபமம். கோபேர்தனைश्च धान्यैश्च तर्पयित्वा द्विजोत्तमान् रेमिरे मुदिता सर्वा भर्तृभिः सहितारः.
ததா அப்பொழுது ராஜசுத்தாக ராஜகுமாரிகள் சர்வாகா எல்லோரும் த்விஜோத்தமான் பிராமணோத்தமர்களே கோபிஹி பசுக்களாலும் தனேஹி தனங்களாலும் தானியஹி ச தானியங்களாலும் தர்ப்பயித்வா ச திருப்தி செய்துவிட்டு பின்னர் சர்வாகா ச எல்லோருமாய் பர்த்ருபிஹி பர்த்தாக்களோடு சகிதாக கூடியிருப்பவர்களாய் அபிவாத்யான் மரியாதை செய்ய வேண்டியவர்களை அபிவாத்திய ச மரியாதை செய்துவிட்டும் முதிதாக மனமகிழ்ச்சி கொண்டவர்களாய் குபேர பவனோப்பமம் குபேரனது வீடு போலிருக்கிற ஸ்வம் ஸ்வம் தன் தன் கிருஹம் மனையை சமாசாத்திய அடைந்து ரகஹா ஏகாந்தத்தில் ரேமிரே கிரீடித்தனர். அப்பொழுது ராஜகுமாரிகள் எல்லோரும் பிராமணோத்தமர்களை பசுக்களாலும் தனங்களாலும் தானியங்களாலும் திருப்தி செய்துவிட்டு பின்னர் எல்லோருமாய் பர்த்தாக்களோடு கூடியிருப்பவர்களாய் மரியாதை செய்ய வேண்டியவர்களை மரியாதை செய்துவிட்டும் மனமகிழ்ச்சி கொண்டவர்களாய் குபேரனது வீடு போலிருக்கிற தன் தன் மனையை அடைந்து ஏகாந்தத்தில் கிரீடித்தனர். குமாராஷ்ச மகாத்மானோ வீரேணா பிரதிமா புவீம் கிருததாரா கிருதாஸ்திராஷ்ச சத்தனா சுஹ்ருஜ்ஜனாः சுஷ்ரூஷமாணா பிதரம் வர்த்தயந்தே நரர்ஷபாः காலே காலே து நித்திஜ்ஞாஸ்தோஷயந்தோ குரும் குணைः. புவி உலகில் நரர்ஷபாக புருஷோத்தமர்களான மகாத்மானக மகாத்மாக்களான குமாராக குமாரர்கள் வீரியேன வீரியத்தால் அப்பிரதிமாக நிகரற்றவர்களாயும் கிருத்ததாராக மனைவிகளை பெற்றவர்களாயும் கிருத்தாஸ்திராக ச யுத்த வித்தையை முன்னரே அடைந்தவர்களாயும் சத்தனாக சகல ஐஸ்வர்யங்களை பெற்றவர்களாயும் சுஹ்ருஜ்ஜனாக ச நல்ல மித்திரர்களை உடையவர்களாயும் நீத்திஜ்ஞாக சகல நீத்திகளை அறிந்தவர்களாயும் குரும் குருவுக்கு குணைகி நற்மார்க்கங்களால் காலே காலே சரியான காலத்தில் தோஷயந்தக திருப்தி செய்பவர்களாயும் பித்தரம் தந்தைக்கு சுஷ்ரூஷமானாக பணிவிடை செய்பவர்களாயும் வர்த்தயந்தி சுகமாய் வாழ்ந்து வந்தார்கள். உலகில் புருஷோத்தமர்களான மகாத்மாக்களான குமாரர்கள் வீரியத்தால் நிகரற்றவர்களாயும் மனைவிகளை பெற்றவர்களாயும் யுத்த வித்தையை முன்னரே அடைந்தவர்களாயும் சகல ஐஸ்வர்யங்களை பெற்றவர்களாயும் நல்ல மித்திரர்களை உடையவர்களாயும் சகல நீதிகளை அறிந்தவர்களாயும் குருவுக்கு நன்மார்க்கங்களால் சரியான காலத்தில் திருப்தி செய்பவர்களாயும் தந்தைக்கு பணிவிடை செய்பவர்களாயும் சுகமாய் வாழ்ந்து வந்தார்கள். கஸ்யசித் வத காலஸ்ய ராஜா தசரதசுதம் அபிவாதயிதும் ப்ராப்தம் ஷ்யாமம் கமலலோச்சனம் அக்லிஷ்டகாரிணம் சூரம் பரசைன்ய விமர்தனம் வினயம் தேகயோகேன சம்பிராப்தமிவ சம்ஸ்திதம் பரதம் கைகேயி புத்திரம் அப்ரவீத் ரகுசத்தமஹ. அத பிறகு கஸ்யசித் சில காலஸ்யத்தோ நாள் சென்ற பிறகு ரகுசத்தமஹ ரகுத்தமராகிய தசரதः தசரத ராஜா மன்னர் தேகயோகேன தேகத்தோடு கூட சம்பிராப்தம் உண்டாயிருக்கிற வினயம் வினயத்தை இவ போல் சம்ஸ்திதம் இருக்கிறவனும் அபிவாதயுத்தும் நமஸ்காரம் செய்ய பிராப்தம் வந்திருக்கிறவனும் ஷ்யாமம் ஷியாமலவர்ணமுடையவனும் கமலலோச்சனம் தாமரை கண்ணனும் அக்லிஷ்டகாரிணம் கல்மஷமற்ற செய்கையை உடையவனும் பரசைன்ய விமர்தனம் சத்ரு சைன்யத்தை அழிக்கும் சூரம் சூரனும் கைகேயி புத்திரம் கைகேயி புதல்வனுமாகிய பரதம் பரதன் என்ற சுதம் குமாரனை பார்த்து அப்ரவீத் இப்படி ஆக்ஞாபித்தார்.
பிறகு சில நாள் சென்ற பிறகு ரகுத்தமராகிய தசரத மன்னர் தேகத்தோடு கூட உண்டாயிருக்கிற வினயத்தைப் போல் இருக்கிறவனும் நமஸ்காரம் செய்ய வந்திருக்கிறவனும் ஷாமல வர்ணம் உடையவனும் தாமரை கண்ணனும் கல்மஷமற்ற செய்கையை உடையவனும் சத்ரு சைன்யத்தை அழிக்கும் சூரனும் கைகேயி புதல்வனுமாகிய பரதன் என்ற குமாரனை பார்த்து இப்படி ஆக்ஞாபித்தார். ஐயம் கேக்கய ராஜஸ்ய புத்ரோ வசதி புத்ரக த்வாம் நேதுமாகதோ வீர யுதா ஜென்மாத்துலஸ்தவ. புத்ரக குழந்தாய், வீர சூரனே, துவாம் உன்னை நேத்தும் அழைத்து கொண்டு போக ஆகத்தக வந்திருக்கிற தவ உனது மாத்துலக மாமனும் கேகே ராஜஸ்ய கேகேய மன்னரின் புத்திரக புதல்வனுமாகிய ஐயம் இந்த யுதாஜித் வசதி இங்கே இருந்து கொண்டிருக்கிறான். குழந்தாய் சூரனே, உன்னை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிற உனது மாமனும் கேகேய மன்னரின் புதல்வனுமாகிய இந்த யுதாஜித் இங்கே இருந்து கொண்டிருக்கிறான். प्रार्थितस्तेन धर्मज्ञ मिथिलायामहं तदा ऋषि मध्ये तु तस्य त्वं प्रीतिं कर्तुमिहार्हसि. மிथिलाயில் ரிஷி மத்தியே ரிஷிகளுக்கு முன்பில் ததா காலத்தில் தேன அவனால் அகம் நான் பிரார்த்திக்கப்பட்டேன். தர்மஜ்ஞ தர்மமறிந்தவனே, துவம் நீ இஹ இந்த விஷயத்தில் தோ இப்பொழுது தஸ்ய அவனுடைய பிரீத்திம் இஷ்டத்தை கர்த்தும் பூர்த்தி செய்ய அருகசி வேண்டும். மித்திலையில் ரிஷிகளுக்கு முன்பில் அக்காலத்தில் அவனால் நான் பிரார்த்திக்கப்பட்டேன். தர்மமறிந்தவனே, நீ இந்த விஷயத்தில் இப்பொழுது அவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். श्रुत्वा दशरथस्यैतद् भरत कैकेयीसुतः अभिवाद्य गुरुं रामं परिष्वज्य च लक्ष्मणं गमनायाभिचक्राम शत्रुघ्नसहितस्तदा. கைகேயீசுதः கைகேயி புதல்வராகிய பரதः பரதர் தசரதஸ்ய தசரதருடைய ஏத்தத் இதை ஸ்ருத்வா கேட்டு ததா அப்பொழுது குரும் தந்தையையும் ராமம் ச ஸ்ரீராமரையும் அபிவாத்ய நமஸ்கரித்து லக்ஷ்மணம் லக்ஷ்மணரை பரிஷ்வஜ்ய ஆலிங்கனம் செய்து கொண்டு சத்ருக்ன சகிதா சத்ருக்னரோடு கூடினவராய் கமனாய போக அபிசக்ராம சித்தமானார். கைகேயி புதல்வராகிய பரதர் தசரதருடைய இதை கேட்டு அப்பொழுது தந்தையையும் ஸ்ரீராமரையும் நமஸ்கரித்து லக்ஷ்மணரை ஆலிங்கனம் செய்து கொண்டு சத்ருக்னரோடு கூடினவராய் போக சித்தமானார். ஆப்ரோச்ய பிதரம் ஷூரோ ராமம் சாக்லிஷ்டகாரிணம் மாத்ருஷ்சாபி நரஸ்ரேஷ்டः சத்ருக்னசகிதோயயோ. शूरः सूररागिय नरश्रेष्ठः पुरुषोत्तमर शत्रुघ्नसहितः शत्रुघ्नरोडु कूडिनवराय पितरं च तந்தையையும் அக்லிஷ்டகாரிணம் எவருக்கும் துன்பம் வராதபடி நடக்கும் ராமம் ச ஸ்ரீராமரையும் மாத்ருஹு அப்பி தாய்மார்களையும் ஆப்ருச்சிய கேட்டு விடைபெற்று கொண்டு ஏயோ பிரயாணமானார். சூரராகிய புருஷோத்தமர் சத்ருக்னரோடு கூடினவராய் தந்தையையும் எவருக்கும் துன்பம் வராதபடி நடக்கும் ஸ்ரீராமரையும் தாய்மார்களையும் கேட்டு விடைபெற்று கொண்டு பிரயாணமானார். யுதாஜித் பிராப்ய பரதம் சத்ருக்னம் பிரஹர்ஷிதः ஸ்வப்புரம் பிராவிஷத்வீரः பிதா தஸ்ய துதோஷः. யுதாஜித் சத்ருக்னம் சத்ருக்னருடன் பரதரை பிராப்பிய அழைத்து கொண்டு பிரஹர்ஷிதः சந்தோஷப்பட்டவராய் ஸ்வப்புரம் தன்னூருக்கு பிராவிஷத் போய் சேர்ந்தார். தஸ்யே அவருடைய வீரராகிய பிதா தந்தை துதோஷா அடக்க முடியாதபடி மகிழ்ந்தார்.
யுதாஜித் சத்ருக்னருடன் பரதரை அழைத்து கொண்டு சந்தோஷப்பட்டவராய் தன் ஊருக்கு போய் சேர்ந்தார். அவருடைய வீரராகிய தந்தை அடக்க முடியாதபடி மகிழ்ந்தார். கதே ச பரதே ராமோ லக்ஷ்மணश्च மகாரதः பித்தரம் தேவசங்காஷம் பூஜயாமாச துஸ்ததா. பரதர் கதே ச சென்ற பின்பு ராமக ஸ்ரீராமரும் மகாரதக மகாரதராகிய லக்ஷ்மணக ச லக்ஷ்மணரும் தேவசங்காஷம் தெய்வத்திற்கு ஒப்பான பித்தரம் தந்தையை ததா காலத்தில் பூஜயாமாசதுஹு பூஜித்தார்கள். பரதர் சென்ற பின்பு ஸ்ரீராமரும் மகாரதராகிய லக்ஷ்மணரும் தெய்வத்திற்கு ஒப்பான தந்தையை அக்காலத்தில் பூஜித்தார்கள். பித்துராஜ்ஞாம் புரஸ்கிருத்யே பௌரகார்யாணி சர்வஷः சக்கார ராமோ தர்மாத்மா பிரியாணி ச ஹிதானி ச. தர்மாத்மாவாகிய ராமக ஸ்ரீராமர் பிதுஹோ தந்தையின் ஆக்ஞா உத்திரவை புரஸ்கிருத்திய தவறாது அனுசரித்து கொண்டு பௌரகாரியாணி நகர காரியங்களை சர்வஷகா எல்லா விதத்திலும் பிரியாணி ச ஆதரவாகவும் ஹிதானி ச க்ஷேமக்குறைவு இல்லாமலும் சக்கார நடத்தினார். தர்மாத்மாவாகிய ஸ்ரீராமர் தந்தையின் உத்திரவை தவறாது அனுசரித்து கொண்டு நகர காரியங்களை எல்லா விதத்திலும் ஆதரவாகவும் க்ஷேமக்குறைவு இல்லாமலும் நடத்தினார். மாத்ருப்யோ மாத்ருகார்யாணி கிருத்வா பரமயந்திரிதः குருணாம் குரு கார்யாணி காலே காலேன்வைக்ஷத. பரமயந்திரிதக மிக கட்டுண்டவரான ஸ்ரீராமர் காலே காலே அந்தந்த சமயோச்சித காலத்தில் மாத்ருபியக தாய்மார்களுக்கு மாத்ரு கார்யாணி தாய்களுக்கு செய்ய வேண்டிய சுஷ்ரூஷைகளையும் குருணாம் குருக்களுக்கு குரு கார்யாணி குருக்களுக்கு செய்ய வேண்டிய சுஷ்ரூஷைகளையும் கிருத்வா புரிந்து அன்வவைக்ஷத கவனமாய் நடந்து வந்தார். மிக கட்டுண்டவரான ஸ்ரீராமர் அந்தந்த சமயோச்சித காலத்தில் தாய்களுக்கு செய்ய வேண்டிய சுஷ்ரூஷைகளையும் குருக்களுக்கு செய்ய வேண்டிய சுஷ்ரூஷைகளையும் புரிந்து கவனமாய் நடந்து வந்தார். ஏவம் தசரத ப்ரீதோ பிராஹ்மணா நைகமாஸ்தத ராமஸ்ய ஷீலவ்ருத்தேன சர்வே விஷயவாசினः. ஏவம் இப்படிப்பட்ட ராமஸ்ய ஸ்ரீராமருடைய ஷீலவ்ருத்தேன நல்லொழுக்கமுள்ள நடத்தையால் தசரதர் பிரீத்தக மனமகிழ்ச்சி அடைந்தார். பிராமணாக பிராமணர்கள், நைகமாக நகரவாசிகள், விப்பயவாசினக தேசவாசிகள், விஷயவாசினக தேசவாசிகள், சர்வே எல்லோரும் ததா அப்படியே மகிழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஸ்ரீராமருடைய நல்லொழுக்கமுள்ள நடத்தையால் தசரதர் மனமகிழ்ச்சி அடைந்தார். பிராமணர்கள், நகரவாசிகள், தேசவாசிகள் எல்லோரும் அப்படியே மகிழ்ந்தார்கள். தேஷாமதி யஷாலோகே ராமஸ் சத்யே பராக்கிரமः ஸ்வயம்பூரிவ பூதானாம் பபூவ குணவத்தரः. தேஷாம் அந்த பூதானாம் பிராணிகளுக்கு ஸ்வயம்பூஹு பிரம்மதேவர் இவ எப்படியோ அப்படியே அதியஷாக மிக புகழ்பெற்ற சத்திய பராக்கிரமக உண்மையான பராக்கிரமமுடைய ராமக ஸ்ரீராமர் லோகே உலகில் குணவத்தரக மிக அருமை குணங்கள் பொருந்தியவராய் பபூவ விளங்கினார். அந்த பிராணிகளுக்கு பிரம்மதேவர் எப்படியோ அப்படியே மிக புகழ்பெற்ற உண்மையான பராக்கிரமமுடைய ஸ்ரீராமர் உலகில் மிக அருமை குணங்கள் பொருந்தியவராய் விளங்கினார். ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜஹார பகூன் ருத்தோன் மனஸ்வி தத்கதஸ்தஸ்ய நித்யம் ஹ்ருதி சமர்ப்பிதः. மனஸ்வி நல்ல மனமுடைய ராமகா ஸ்ரீராமர் சீதையா சீதாதேவியோடு சார்த்தம் கூட தத்கதக அவளிடத்தில் ஒற்றுமையுடையவராய் தஸ்யாக அவளுடைய ஹ்ருதி மனதில்
நித்தியம் எப்பொழுதும் சமர்ப்பித்தக சமர்ப்பிக்கப்பட்டவராய் ஒஹோன் வெகு ருத்தோன்தோ நியமமான பிரமாணங்களையே விஜஹார அனுபவித்தார். நல்ல மனமுடைய ஸ்ரீராமர் சீதாதேவியோடு கூட அவளிடத்தில் ஒற்றுமையுடையவராய் அவளுடைய மனதில் எப்பொழுதும் சமர்ப்பிக்கப்பட்டவராய் வெகு நியமமான பிரமாணங்களையே அனுபவித்தார். பிரியாத்தோ சீதா ராமஸ்ய தாராபித்ரோ கிருதா இதி குணாத்ரூப குணாச்சாபி பிரீத்திர்பூயோப்யவர்தத. சீதை ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு பித்ருகிருத்தாக தந்தையால் அளிக்கப்பட்ட தாராக மனைவி இதி என்கிறபடியால் பிரியாத்தோ பிரீத்திக்குரியவள் என்பதாலும் குணாதபி பக்தியாலும் ரூபகுணாச்ச ரூபத்தின் சௌந்தரியத்தாலும் பூயக அதிக பிரீத்தி அபியவர்தத்த விருத்தியடைந்தது. சீதை ஸ்ரீராமருக்கு தந்தையால் அளிக்கப்பட்ட மனைவி என்கிறபடியால் பிரீத்திக்குரியவள் என்பதாலும் பக்தியாலும் ரூபத்தின் சௌந்தரியத்தாலும் அதிக பிரீத்தி விருத்தியடைந்தது. ஹிருதயம் சைவ ஜானாதி பிரீத்தியோகி பரஸ்பரம். பிரீத்தியோகி பிரீத்தி கொண்டிருக்கையில் பரஸ்பரம் ஒருவரிடம் ஒருவருக்குள்ள ஹிருதயம் ச ஏவ மனோபாவமும் கூட ஜானாதி ஸ்பஷ்டமாய் வெளியாகிறது. பிரீத்தி கொண்டிருக்கையில் ஒருவரிடம் ஒருவருக்குள்ள மனோபாவமும் கூட ஸ்பஷ்டமாய் வெளியாகிறது. தஸ்யாஷ்ச பர்த்தா த்விகுணம் ஹிருதயே பரிவர்த்ததே அந்தர்ஜாதமபி வ்யக்தம் ஆக்யாதி ஹிருதயம் ஹிருதா. தஸ்யாக அவளுடைய ஹிருதயே ச உள்ளத்திலும் பர்த்தா த்விகுணம் இருமடங்காக பரிவர்த்தத்தே நிகழ்கிறார். ஹிருதயம் மனம் ஹிருதா மனதோடு அந்தர்ஜாத்தமப்பி உள்ளே உண்டானதையும் வியக்தம் ஸ்பஷ்டமாக ஆக்யாதி தெரிந்து கொள்கிறது. அவளுடைய உள்ளத்திலும் பர்த்தா இருமடங்காக நிகழ்கிறார். மனம் மனதோடு உள்ளே உண்டானதையும் ஸ்பஷ்டமாக தெரிந்து கொள்கிறது. தஸ்ய பூயோ விசேஷேண மைதிலி ஜனகாத்மஜ தேவதாபி சமாரோப்பே சீதா ஸ்ரீரிவ ரூபிணி. ரூபிணி அழகிய ஸ்ரீஹி லக்ஷ்மி இவ எப்படியோ அப்படி ரூபே உருவத்தில் தேவதாபிஹி தேவமாதுகளோடு சமா ஒத்திருப்பவளும் மைதிலி மிதிலை நகரில் உண்டானவளும் ஜனகாத்மஜா ஜனகர் பெண்ணுமாகிய சீதா தேவி தஸ்ய அவருக்கு பூயக இன்னும் அதிகமாய் விசேஷேன விசேஷித்து விளங்கினாள். அழகிய லக்ஷ்மி எப்படியோ அப்படி உருவத்தில் தேவமாதுகளோடு ஒத்திருப்பவளும் மிதிலை நகரில் உண்டானவளும் ஜனகர் பெண்ணுமாகிய சீதாதேவி அவருக்கு இன்னும் அதிகமாய் விசேஷித்து விளங்கினாள். தயா சராஜர்ஷி சுதோபிராமய சமேயிவானுத்தம ராஜகன்யயா अतीव राम शुशुभेति कामया विभु श्रिया विष्णोरिवामरेश्वरः. ராஜர்ஷி சுதக ராஜர்ஷியின் புதல்வராகிய சக அந்த ராமக ஸ்ரீராமர் அபிராமையா வெகு அழகுள்ளவளும் அத்திக்காமையா வெகு அன்புள்ளவளுமாகிய தயா அந்த உத்தம ராஜகன்யா உத்தம ராஜமகளோடு சமேயிவான் சேர்ந்தவராய் அமரேஸ்வரக தேவாதி தேவனான விபுகோ எங்குமுள்ள விஷ்ணுகோ ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஸ்ரீயா லக்ஷ்மியோடு இவ எப்படியோ அப்படியே அத்தீவ உத்கிருஷ்டமாய் சுஷுபே விளங்கினார். ராஜரிஷியின் புதல்வராகிய அந்த ஸ்ரீராமர் வெகு அழகுள்ளவளும் வெகு அன்புள்ளவளுமாகிய அந்த உத்தம ராஜமகளோடு சேர்ந்தவராய் தேவாதி தேவனான எங்குமுள்ள ஸ்ரீ விஷ்ணு பகவான் லக்ஷ்மியோடு எப்படியோ அப்படியே உத்கிருஷ்டமாய் விளங்கினார்.
इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीक्ये आदिकाव्ये बालकाण्डे सप्तसप्ततितमः सर्गः। श्रीगोमतीतीरे नैमिषारण्ये अश्वमेधयज्ञवाटगत मुनीन्द्र द्विजेन्द्र नरेन्द्र ऋक्ष गोपुच्छवानरेन्द्र राक्षसेन्द्र परिवृतस्य मुनिवृन्दारकवृन्दवन्द्यमानकोरकाकारपादयुगलस्य अयोध्यापुराधीशस्य राजाधिराजस्य कृतज्ञस्य सकललोकशरण्यस्य सकलजगत्रक्षणजागरूकस्य लोकाभिरामस्य श्रीरामचन्द्रस्य निकटे गायतो श्रीरामात्मजोयोः कुशलवयोः आख्याने श्रीमद् रामायणे वर्तमानकथाप्रसङ्गः। अस्यानन्तरम् अयोध्याकाण्डं भविष्यति। तस्यायमाद्य श्लोकः। गच्छत मातुलकुलं भरतेन तदानगः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नो नीतप्रीतिपुरस्कृतः